அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டில் G20 மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வியாபார நிமித்தமாய் பொருட்களை விரைவில் கொண்டு செல்ல ஒரு பாதை என்ற எண்ணத்திலும் அதோடு மத்திய கிழக்கு நாடுகளான அரபு நாடுகளுக்கும் பயன்படும் வகையில் ஆலோசித்து உருவாக்கப்பட்டதுதான் இந்தோ யூரோப் எக்கனாமிக் காரிடோர். இது கடலின் அடிவழியாக அரபிக்கடலை கடந்து ஐக்கிய அரபு நாடுகளை அடைந்து அங்கிருந்து இஸ்ரேலுக்கும் ரயில் மூலம் சரக்குகள் சென்று அதோடு தொடர்ந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார அடிவாரம் அல்லது பொருளாதார பாதை அல்லது எக்கனாமிக் காரிடோர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்தியாவும் மற்ற நாடுகளும் உற்சாகத்துடன் முன்னோக்கி தங்கள் பங்களிப்புடன் இதை எடுத்து செல்கின்றன என்பதும் நிதர்சனம். ஆனால் இதில் முன்னணியில் நிற்பதும் முன்மொழிந்ததும் அனைத்துமே இந்தியாதான். இந்தியாவின் வியாபார வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியம் என்பதும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் இது மிக மிக முக்கிய பங்காற்றும் என்பதும் இந்தியாவின் திட்டமும் குறிக்கோளும். இதில் இன்னொன்றும் இந்தியாவுக்கு இருக்கிறது. சீனா பாகிஸ்தான் வழியாக ஒரு பொருளாதார வராந்தாவை அதாவது எக்கனாமிக் காரிடோரை அமைப்பதற்கு முயற்சி செய்தது. அதை எதிர்கொள்ளும் வகையிலும் அதற்கு இணையாகவோ அல்லது அதை மிஞ்சும் அளவிலோ இது வடிவமைத்தது இந்தியா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை டம்மியாக்கும் பொருட்டும் இந்தியாவின் இந்த திட்டம் இருந்தது. இப்போது இதற்கு ஒரு சின்ன சிக்கல் அல்லது சின்ன பிரச்சனை உருவாகி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அது என்ன? இப்போது துருக்கி இதற்கு வேட்டு வைக்கும் நோக்கத்தோடு ஒரு புதிய திட்டத்தோடு முன்வந்திருக்கிறது என்று செய்திகள் சொல்கின்றன. அது எந்த அளவு உண்மை என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பதே உண்மை. பொதுவாக துருக்கி தங்களை படித்தவர்கள் என்பதும் மதவாதிகள் அல்ல என்றும் சொல்லிக்கொள்ளும் துருக்கி காலத்திற்கேற்ற பல மாற்றங்களையும் பல வளர்ச்சிகளையும் கொண்டுள்ளதாக கருதப்படும் துருக்கி நாட்டிற்கு ஐரோப்பிய ஆசிய நாகரிகம் கலந்த ஒரு மனோநிலை எப்போதும் உண்டு. தங்களை அறிவார்ந்த சமூகம் என்று காட்டிக்கொண்டாலும் மதம் சார்ந்த அந்த விஷயத்தில் வரும்போது அதீத பற்றுதலையும் அந்த மதம் சார்ந்த அணியில் நிற்பதிலும் அப்படிப்பட்ட அணியை உருவாக்குவதிலும் துருக்கி பழைய கில்லாடி என்றும் சொல்வார்கள். இப்போது இந்தியாவின் முயற்சிக்கு இணையாக துருக்கி ஈரான் சேர்ந்து மிடில் ஈஸ்ட் வழியாக ஒரு பொருளாதார சாலை திட்டத்துடன் வந்திருக்கிறது. இதில் UAE மற்றும் கத்தாரும் முக்கிய பங்காளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து உருவாக்கப்படும் பாதை துருக்கி வழியாக செல்வது இல்லை என்பதால் இந்த பாதையோடு இணைப்பதற்குத்தான் இவை ஈரானும் துருக்கியும் இவை திட்டம் போடுகிறதா அல்லது கத்தரும் UAEயும் அதற்கு ஒத்துழைக்கிறதா என்பது தெரியவில்லை. அதனால் தான் இதை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னாலும் இந்தியா உருவாக்கும் பாதை இஸ்ரேலை இணைத்து கொண்டு செல்வதுதான் அனைவருக்கும் உறுத்துகிறது என்றும் சொல்கிறார்கள். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் விருப்பத்துடனும் ஒத்துழைப்புடனும் தான் இந்தியா இந்த பாதை அமைக்கிறது என்றாலும் இதில் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலும் பங்காளிகளாக ஒத்துக்கொண்டாலும் இவற்றில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதாவது இஸ்ரேலை இணைத்திருப்பதால் அனைவரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குமுறல்கள் இருப்பதாகவும் அதனால் இவை அவ்வப்போது இவற்றை வெளிக்காட்டி இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதன் எதிரொலியாக இருக்குமோ என்ற சந்தேகங்களும் பரவலாக பேசப்படுகிறது. இந்தியா அமைக்கும் இந்த பாதைக்கும் துருக்கியின் இந்த பாதைக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் கிழக்கு நாடுகள் உடனான உறவுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று சில கேள்விகள் எழும்புகிறது. துருக்கியின் இந்த பாதையின் அடிப்படை தகவல்கள் தற்போது சிறிது சிறிதாக கசியும் போது பலர் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இந்தியாவின் திட்டத்திற்கு இவை வேட்டாக அமைமோ என்றும் கேட்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்தியாவின் திட்டத்தோடு இணையத்தான் முயற்சிக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். உண்மையான உறுதியான நிலவரம் என்ன என்பதை அறிய காத்திருந்துதான் ஆக வேண்டும். எது நடந்தாலும் நன்மையாகவே நடக்கட்டும். போட்டிகள் இருக்கலாம், ஆனால் பொறாமையோடு பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருப்பாமல் இருப்பது நல்லது. இன்னொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.